ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக், உறவுகளில் உண்மையான அன்பு என்றால் என்ன? திருக்குறள் ஒண்ணு இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு. இந்த குறள் அறத்துப்பால்ல 8வது அதிகாரத்துல அது அன்புடைமை அதிகாரம். இதுல 10 குறள் அன்பு பற்றி மட்டுமே பேசுது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் திருவள்ளுவர் அன்புக்கு கொடுக்கிறாரு. இப்போ நான் சொன்ன இந்த குறளுக்கு என்ன மீனிங்னா, அன்பு இல்லாதவங்க எல்லாமே தனக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க தங்களுடைய உடைமைய கூட பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வாங்க. அத்தகைய அன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டா, இன்னைக்கு உலகத்துல நம்ம அடிக்கடி அது உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை. எல்லோரும் அன்பை பத்தி பேசுறாங்க, எல்லோரும் அன்பை தேடுறாங்க, எல்லோரும் அன்பு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. கேள்வி என்னன்னா, நாம அன்ப உண்மையில அறிஞ்சிருக்கிறோமா, இல்ல அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஒண்ணு பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமா? இத பத்தி இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். இங்க ஒரு புரிதல் ரொம்ப முக்கியம். காதல்ங்கிறது அன்பு இல்ல. இன்றைய உலகத்துல பலரும் காதலையே அன்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அது அன்புன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஈர்க்கப்படுறதோ, அவரோட அடிக்கடி பேச விரும்புறதோ, அவரை பத்தியே அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே இயல்பான மனித உணர்ச்சிகள். இதெல்லாம் அன்புன்னு சொல்ல முடியுமான்னா இல்ல. அது அன்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த உணர்ச்சிகள் காலத்தால மாறக்கூடியது. இந்த உணர்ச்சி பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதிகமாகும், சில நேரங்கள்ல குறையுது, சில நேரங்கள்ல அது காணாமையே போயிடுது. இப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது தூய அன்புனோட முழு வடிவமா இருக்க முடியாது. காதல் அன்பின் கதவா இருக்கலாம், ஆனா அது அன்பின் முழுமை கிடையாது. ஒருவருக்கு மற்றவரிடம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது அன்பு அல்ல. பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஜென்ரலா லவ்வர்ஸ் இந்த வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நீ என்ன புரிஞ்சுக்கணும், நீ என்ன மதிக்கணும், நீ என்னை விட்டுட்டு போக கூடாது, நீ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி எல்லாம் எதிர்பார்த்தா இது அன்பு ஆகுமா? இல்ல. இத அன்புன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், காதல் வேற, அன்பு வேற. இவை எல்லாமே வெறும் எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் தப்பில்ல. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அன்பு, லவ் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அன்புங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கப்படுறது. ஆனா எதிர்பார்ப்பதுங்கிறது எதையாவது பெற விரும்புறது. எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது அன்பு, எதையாவது பெற நினைக்கிறது எதிர்பார்ப்பு. இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது என்னோடது அப்படிங்கிற அபிமானத்தினாலதான் அநேக உறவுகள்ல விரிசல் வருது, உறவுகள் உடைந்து போகுது. இன்னைக்கு திரும்புற பக்கமெல்லாம் சொத்து தகராறு, உரிமை போராட்டம், கோர்ட் பாத்தீங்கன்னா நிரம்பி வழியுது.
சொல்வதெல்லாம் உண்மை. போய் உட்காந்து பார்த்தா கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏன்? உண்மையான அன்பு இருந்தா உறவுகள் ஒருபோதும் உடையாது. இதுதான் நிதர்சனம். அடுத்த இன்னொரு விஷயம் பொசசிவ்னஸ். அவர் எனக்கே சொந்தம். அவர் என்னுடையவர். அவர் என்ன தவிர வேற யாரையும் முக்கியமா கருதக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் ஆரம்பத்துல பார்க்கறதுக்கு அன்பு போல தோணும். ஆனா ஆழமா பார்த்தா இவையெல்லாம் அன்பின் மொழி அல்ல. இவையெல்லாம் பயத்தின் மொழி. இவர் என்னை விட்டு போயிடுவாரோ, இவரை இழந்துடுவனோ, அவங்க நம்ம கிட்ட இருந்து இவரை பறிச்சுக்குவாங்களோ, நான் தனிமையா ஆயிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பு ஒருபோதும் ஒருவரை பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. அன்பு அரவணைக்கும், ஆதரிக்கும், விட்டு கொடுக்கும். அன்பு அர்ப்பணிக்கும். அதுபோல அன்பு கட்டுப்படுத்தாதுங்க. கட்டுப்பாடுகள் விதிப்பது அன்பாக இருக்கவே முடியாது. சில பேரை சொல்றாங்க, கட்டுப்படுத்துறத கூட அன்புனாலதான் அப்படின்னு. உன் நல்லதுக்கு தான்ப்பா செய்யறேன் அப்படின்னு பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்துறாங்க. நான் சொல்றதுதான் உனக்கு நல்லது, அது போல செய்யி அப்படின்னு கணவன் மனைவிய கட்டுப்படுத்துறாங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி அவங்கள கட்டுப்படுத்துற ஆசையும் கலந்திருக்கு. அப்போ உண்மையான அன்புங்கிறது எப்படி இருக்கும்? அன்பு வழிகாட்டும், கட்டுப்படுத்தாது. அன்பு ஊக்குவிக்கும், அடிமைப்படுத்தாது. அன்பு விட்டு கொடுக்கும், பறித்து கொள்ளாது. ஆகவே ஒருத்தரை புரிஞ்சிக்க முயற்சிப்பதுதான் உண்மையான அன்பினுடைய தொடக்கம். உண்மையான அன்பு எங்க ஆரம்பிக்குது? அது மத்தவங்களை மாத்த முயற்சி செய்யறது அல்ல, புரிஞ்சிக்க முயற்சி செய்யறதுலாம் அன்பு ஆரம்பிக்குது. அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி செய்யறதுலதான் அன்பு ஆரம்பிக்குது. ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற இடத்துல தாங்க அன்பு மலருது. ஏன் இப்படி இருக்காரு என கேட்க தொடங்கும் இடத்தில்தான் அன்பு பிறக்கிறது. தீர்ப்பு வழங்குற மனசு அன்பு செய்ய முடியாதுங்க. ஜட்ஜ்மெண்டல் லவ், அது அன்பே இல்லை. புரிந்து கொள்ளும் மனம்தான் அன்பு செய்ய முடியும். சரி, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவங்களை ஏத்துக்க தொடங்குறோம். ஓ, இதனாலதான் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறோங்கிறது அவங்க செய்யற தப்பெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் இல்லை. அப்படி எடுத்துக்க கூடாது. அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அவங்க இருக்கிற மாதிரி, அவங்க இருக்கிற அவங்களோட இயல்பை மாத்த விரும்பாம அப்படியே உணர்றது அவங்கள. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வாழ்க்கைய பயணத்துல அவங்கவங்க இருக்காங்க. அவங்க லைஃப அவங்க வாழட்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து தான் கருணை பிறக்குது. கருணை பிறக்கிற இடத்துல அன்பு பெருக்கெடுத்து ஓடும். இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஏன் மனுஷன் அன்பை தேடுறான்?
ஏன் தனிமை அவன பயமுறுத்துது? ஏன் இணைந்து இருக்கிறதையே அவன் விரும்புறான்? ஏன்னா, பிரிவுணர்வு அவனுடைய இயற்கையான நிலை அல்ல. மனசுல ஆழத்துல ஒருமைக்கான ஏக்கம் இருக்கு. ஆனா, அந்த ஒருமை தனிமை அல்ல. தன்னையே எல்லாவற்றிலும் காண்பது. அந்த அன்புல பேரம் இல்ல, பயம் இல்ல, உடைமைகள் பற்றிய ஆசை இல்ல, எதிர்பார்ப்புகளும் இல்ல. அன்பு மட்டும்தான் இருக்கு. அடுத்து, உறவுகள் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு உறவும் ஒரு கண்ணாடி மாதிரி. அது மத்தவங்கள பத்தி காட்டாது. இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னோம்னா, அது வேற யாரையாவது காட்டுது. நம்மள தானே காட்டுது. நம்மள அப்படியே எதிரொலிக்குதுல்ல. அந்த கண்ணாடி நம்மள அப்படியே பிரதிபிம்பிக்குது. நம்ம பத்தி மட்டும் தானே காட்டுது. நம்மளுடைய பயங்களை, நமது ஆசைகளை, நமது எதிர்பார்ப்புகளை, நமது அகங்காரத்தை, இதை எல்லாத்தையும் காட்டுறது உறவுகள்ங்கிற கண்ணாடி. இதனால உறவுகள் ஒரு பள்ளிக்கூடம். அன்பு அதன் பாடம். உறவுகள்ங்கிற ஸ்கூல்ல அன்புங்கிற பாடம் படிச்சா என்ன பலன் கிடைக்கும்? சுய விழிப்புணர்வு. அதுதாங்க பலனா கிடைக்கும். ஆகவே அன்பு உள்ளங்களே, உண்மையான அன்புங்கிறது யாரையாச்சும் பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல. யாரையும் கட்டுப்படுத்துறதும் இல்ல. யாரையும் மாற்றுவதும் இல்ல. உண்மையான அன்புங்கிறது புரிஞ்சிக்கிறது. அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது. அவங்க கிட்ட கருணையோட இருக்கிறது. இறுதியா தனித்தனியா தோற்றமளிக்கும் உயிர்களில் உள்ள ஒருமையை உணர்வது. அங்க அன்பு ஒரு உணர்ச்சி நிலை அல்ல, அது ஒரு உணர்வு நிலை. ஆம், அதுவே ஒரு விழிப்புணர்வு நிலை. அதுவே மனிதனை புனிதனை நோக்கி அழைத்துச் செல்லும் பாதை. நன்றி. ஓம் தத் சத்.